ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் தலைவர் திருமாரஞ்சி அவர்கள் கண்டன பேருரை ஆற்றுவார். தொடர்ந்து மீனவர்கள் மீது நடத்தப்படக்கூடிய அத்துமீறல்களை கண்டித்து பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக நடக்கக்கூடிய இந்த இலங்கை தூதரக முற்போக்கு போராட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அருமை அண்ணன் ஏ.கே. மூர்த்தி அவர்களே, சகோதரி திலகமாமா அவர்களே, என் அருமை சகோதரர் முத்துரமேஷ் நாடார் அவர்களே, சுதேசி மனிதர் சங்கத்தினுடைய தலைவர் அருள் அவர்களே, தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய பொறுப்பாளர்களே, நாடார் சங்கத்தினுடைய பொறுப்பாளர்களே, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிர்வாகிகளே, தொடர்ந்து தமிழக மீனவர்கள் தாக்கப்பட்டால் மட்டும் அவர்கள் இந்திய மீனவர்களாக கருதப்படுவதில்லை. அவர்கள் தமிழக மீனவர்கள். இங்கே ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது, ஒரு மன்னர் ஆட்சி. தன் பேரனுக்காக, தன் குடும்பத்திற்காக தள்ளாத வயதிலும் விமானம் ஏறி சென்று அமைச்சர் பதவிகளை பெற்றுக் கொடுத்த கலைஞர் அவர்கள் ஒரு வார்த்தையை சொன்னார். மீனவர்களுக்கு பேராசை, அதனால் எளிதாண்டி போய் மீன் பிடித்து அவர்கள் அடிபடுகிறார்கள், சுடுபடுகிறார்கள் என்று இரக்கமில்லாத சொன்ன தகப்பன் விட்டு வழியிலே இன்றைக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். ஒரு மன்னர் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நாட்டிலே என்ன நடக்கிறது என்று கூட தெரியாத ஒரு முதலமைச்சர், நம் நாட்டினுடைய முதலமைச்சர், அந்த புறத்தினுடைய மன்னராக, அந்த புறத்தில் இருந்து வரக்கூடிய மன்னராக திரு ஸ்டாலின் அவர்களே, என்ன மன்னரே, நாட்டில் மும்மாறி புலிகிறதா என்று சொன்னவுடன் சபரீசனும் உதயநிதி ஸ்டாலினும் கூறுவதை கேட்டுவிட்டு மீண்டும் உள்ளே செல்லக்கூடிய ஒரு மன்னராக திகழ்ந்து கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட 162 பேர் சிறைச்சாலையிலே இன்றைக்கு சித்திரவதைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய அடிப்படை வாழ்வாதாரம் என்பதை மீன்பிடி தொழில்தான். இதற்கு பல ஆயிரம் ஆண்டுகளாக, பல நூறு ஆண்டுகளாக இந்த பிரச்சனை முடிவுக்கு வராமல் இருக்கிறது. எந்த அரசாங்கம் வந்தாலும் இந்த மீனவர்கள், நாகப்பட்டினம், ராமேஸ்வரம் மீனவர்கள், தூத்துக்குடி மீனவர்கள் தொடர்ந்து பாதிக்கப்படுகிறார்கள். இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களை எதற்கு நாம் தேர்ந்தெடுத்து அனுப்பினோம்? 40 பாராளுமன்ற உறுப்பினர்களை நாங்கள் பெற்றுவிட்டோம் என்று சொல்லி மாறுதட்டி கொண்டு இருக்கக்கூடிய இந்த நாட்டினுடைய முதல்வர் இந்த பிரச்சனையை அவர்கள் கையில் எடுத்து ஒரு நாள் பாராளுமன்றத்தில் பேசியிருந்தால் இந்த பிரச்சனை பாட்டாளி மக்கள் கட்சி வீதி இறங்கி போராடி இருக்கிறார். இந்த ஒத்த குரலை கூட ஒழிப்பதற்கு நீங்க ஆளுகின்ற அரசாங்கம் தயாராக இல்லை. இந்நாட்டிலே என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை. இந்த நாட்டிலே மெரினா கடற்கரையிலே தண்ணி, குடிநீர் கூட வைக்காமல் 300க்கு மேற்பட்டவர்கள் இன்றைக்கு 5க்கு மேற்பட்டவர்கள் இறந்தார்கள். 300க்கு மேற்பட்டவர்கள் இன்றைக்கு சிகிச்சை பெற்று வருகிறார்கள் என்று சொன்னால் நாடு மீதும் நாட்டு மக்களுக்கு மீதும் அவர்களுக்கு அக்கறை இல்லை. மது ஒழிப்பு மாநாடு என்ற ஒரு நாடக கூட்டம், தொடர்ந்து அந்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு வேலையை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அலங்கானாலும் ஜல்லிக்கட்டை விட அதிகமாக முட்டுக் கொடுக்கக்கூடிய வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். மது ஒழிப்பு பேசுவதற்கு பாட்டாளி மக்கள் கட்சியை தவிர தமிழ்நாட்டில் எந்த அரசியல் கட்சிக்கும் வருகை கிடையாது. எந்த அரசியல் கட்சிக்கும் வருகை கிடையாது. ஆனால் அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ண விடுதலை சிறுத்தை கட்சி ஜாதி அமைப்புகளும் மத அமைப்புகளும் வரக்கூடாது என்று சொல்லுகிறார் என்று சொன்னால் அவர் மக்கள் மீது அக்கறை இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். மதுவிலக்கு போராட்டத்தை ரிப்பன் பட்டி துவக்கி வைப்பதற்கு மதுக்கடை அதிபர்களை வைத்து அவர் அந்த மாநாட்டை நடத்துகிறார் என்று சொன்னால் மக்களை எந்த அளவுக்கு ஆட்டு மந்தைகளாக நடத்துகிறார்கள் என்று நாம் சிந்திக்க வேண்டும். உடனடியாக மத்திய மாநில அரசாங்கம் இந்த பாதிக்கப்பட்ட மீனவர்களை விடுதலை செய்ய வேண்டும். காங்கிரஸ் காலத்தில் மீனவர்களை சுட்டு பழகினார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். இத்தாலியை சேர்ந்த நேவி ஆபீசர்கள் இலங்கை மீனவர்களை சுட்டு பழகினார்கள். இன்றைக்கு வகித்தில் அடிக்கக்கூடிய அரசாங்கமாக மத்திய மாநில அரசாங்கம் திகழ்கிறது. உடனடியாக இவர்களை விடுதலை செய்ய வேண்டும். அவர்களுடைய போட்டுகளை விடுதலை செய்ய வேண்டும். அவர்களுக்கு உரிய நிவாரணத்தை அரசாங்கம் வழங்க வேண்டும். அருமை அண்ணன் சுதேசி வணிகர் சங்கத்தினுடைய தலைவர் சொன்னார், சாராயத்தை குடித்து செத்தவனுக்கு இங்கே 10 லட்சம் வழங்கக்கூடிய இந்த அரசாங்கம்
ஏன் மீனவர்களுக்கு அவர்களுக்கு உரிய மானியத்துடன் கூடிய கடன் வழங்கக்கூடாது, ஏன் அவர்களுக்கு உரிய சலுகைகளை வழங்கக்கூடாது, ஏன் என்று கேட்பதற்கு இந்த நாட்டிலே ஆள் இல்லை. காரணம், அவர்கள் நம்மளை 500 ரூபாய் கொடுத்து வாங்கி வைத்திருக்கிறார்கள். இந்த நாட்டை ஓட்டுக்கு நாம் காசு வாங்கி வாக்களித்ததன் விளைவுதான் இன்றைக்கு வீதியிலே இறங்கி நாம் போராடி கொண்டிருக்கிறோம். வருகின்ற 26ஆம் ஆண்டில் நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலே வாக்குக்கு காசளிக்க மாட்டோம், எங்கள் உரிமைக்காக போராடுவோம் என்று சொல்லி நீங்கள் என்றைக்கு வீதிக்கு வருகிறதோ அன்றைக்குதான் தமிழகம் விடுபடும். இந்த மன்னர் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அனைவரும் ஜனநாயக பாதையிலே நடைபெற வேண்டும், நல்ல அரசியல் கட்சியை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொல்லி பேச வாய்த்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். ஜெய் ஹிந்த்.